வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே. வெப்பம் குளிர்மழை திரை விமர்சனம். 2024ஆம் ஆண்டில் கிராமம் சார்ந்த வாழ்வியல் படங்களையும் தர வேண்டும் என ஒரு அறிமுக இயக்குனர் நினைப்பது அபூர்வமான ஒன்று. இயக்குனர் பாஸ்கர் வேதமுத்து குழந்தையின்மை பற்றி முக்கிய பிரச்சனையை அருமையான கிராமத்து வாழ்வியலோடு யதார்த்தமாய் கொடுத்திருக்கிறார். திரவ், இஸ்மாத் பானு இருவருக்கும் பெற்றோர்களால் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன பிறகும் இருவருக்கும் குழந்தை பிறக்கவில்லை. ஊரார் பேச்சு, மாமியார் பேச்சு ஆகியவற்றால் மனம் உடைந்த இஸ்மாத் கணவர் திரவை எப்படியோ சம்மதிக்க வைத்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு குழந்தையின்மை சிகிச்சைக்காக செல்கிறார். மருத்துவ பரிசோதனை முடிவுகள் அவரது கணவருக்குத்தான் குறை என சொல்கிறது. கணவர் அதை கேட்டால் தாங்க மாட்டார் என நினைக்கும் இஸ்மத் செயற்கை கருவுறுதல் மூலம் தாய்மை அடைகிறார். அதை கணவரிடம் மறைக்கிறார். அதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் ஆரம்பம் திரவ், இஸ்மாத் திருமணத்தில் ஆரம்பமாகி அதன் பின் அவர்களது குடும்ப வாழ்க்கை என முக்கால்வாசி திரைக்கதை நகர்கிறது. அதில் குழந்தை இல்லாத பிரச்சனையை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை கிராமங்களில் இருப்பதைப் போல உள்ளபடி அப்படியே பிரதிபலித்திருக்கிறார். கிளைமேக்ஸுக்கு முன்பாகத்தான் இஸ்மத் தாய்மை அடைவது, அதன் பின் உருவாகும் பிரச்சனைகள் என பரபரப்பாகி ஒரு அழகான அறிவுறுத்தலுடன் படத்தை முடித்து இருக்கிறார் இயக்குனர் பாஸ்கர் வேதமுத்து. பெத்தபெருமாள் என்ற கதாபாத்திரத்தில் அறிமுக நாயகன் திரவ் கிராமத்து இளைஞரை அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உடல் மொழியும் பேச்சும் நடிகர் ஜி.எம். சுந்தர் போல உள்ளது. எந்த ஒரு இடத்திலும் அவர் நடித்திருக்கிறார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு யதார்த்தமாக ஒரு நடிப்பு. அறிமுக படத்திலேயே நடிப்பிற்கு அதிக அளவு ஸ்கோப் உள்ள கதாபாத்திரம், அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். சில படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இஸ்மாத் பானு இப்படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். நம் பக்கத்து வீட்டு பெண் தோற்றத்தில் உள்ள கதாநாயகிகளை அதிகம் பார்க்க முடிவதில்லை. அந்த குறையை தீர்த்து வைத்துள்ளார். பாண்டி கதாபாத்திரத்தில் இஸ்மாத்தின் நடிப்பு அவருக்கு இன்னும் பல படங்களை பெற்றுத்தரும். குழந்தையின்மை என்றால் நகரம் என்ன, கிராமம் என்ன, எல்லா இடங்களிலுமே அவப்பெயர் கிடைக்கும். அதை கேட்டு பொங்குவதாகட்டும், மாமியாரை எதிர்த்து பேசுவதாகட்டும், கணவரிடம் எதிர்த்து பேசி பின் அடங்குவதாகட்டும், இஸ்மத் நடிப்பு இயல்பாக அமைந்துள்ளது. திரவ் அம்மாவாக ரமா, மெட்ராஸ் மாமியார் கிராமத்து மாமியாராகவும் மாற முடியும் என மிரட்டி உள்ளார். ஊரிலிருக்கும் வம்புகளை தேடி பிடித்து பரப்பும் பெரியவராக எம்.எஸ். பாஸ்கர். ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படி ஒரு கதாபாத்திரம் நிச்சயம் இருக்கும். உணர்வு பூர்வமான காட்சிகளில் சங்கர் ரங்கராஜனின் பின்னணி இசை கூடுதல் அழுத்தத்தை தருகிறது. பிருத்வி ராஜேந்திரனின் ஒளிப்பதிவு அந்த கிராமத்தின் மூலை முடுக்குகள் அனைத்தையும் அதன் இயல்புடன் பதிவு செய்துள்ளது. ஒரே பிரச்சினையை சுற்றி சுற்றி திரைக்கதை நகர்வது கொஞ்சம் சலிப்பை தருகிறது. கிளைமாக்ஸ் சற்று முன் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கே செல்கிறது திரைக்கதை. மாடுகள் கருவுற சேர்க்கை, சினை ஊசி போடும் வேலை பார்க்கும் திரவுக்கு மனிதர்களுக்கான செயற்கை கருமுறை பற்றி தெளிவு இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாகவும் முரணாகவும் உள்ளது.